அனைவருக்கும் வணக்கம். அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம். இன்னைக்கு வந்து தக்காளி பயிர் பண்ணியிருக்க இடத்துல களை வெட்டுறோம். நம்ம எதுவுமே அடியில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எருவு போட்டு ஒரு தடவை தண்ணி விட்டோம். திருப்பி ரெண்டாவது சேடை விட்டோம். சேடை விட்டு மறுபடியும் செடி ஊனணும். செடி ஊனியுமே இவ்வளோ புல் இருக்குது. அது புல்லோட இதோட அதிகமாக இருக்கிறது என்னென்னா அந்த நெல் தான் இருக்குது. நெல் தான் முளைச்சிருக்கு. ஒரு களை எடுத்தாலே ஓரளவுக்கு போதும். திருப்பி இன்னொரு களை எடுத்துக்கலாம். செடி நல்லா தான் நட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. செடி நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா மீன் அமிலமும் பஞ்சகாவியமும் கொடுக்க போகிறோம். நார்மலாக பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் எப்படி கொடுப்போம்னா ஒரு டேங்க் 400 ml கொடுப்போம். இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால 200 ml மட்டும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் அமிலம் கொடுத்துட்டு அடுத்து உடனே வந்து பஞ்சகாவியம் கொடுக்க போகிறோம். ஒரு டேங்க்கு 200 ml கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம நஞ்ச வயலை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கருது வந்துருச்சு. இந்த கருதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி விளைஞ்சிருச்சு, பாதி விளையாத இருக்கு. பாதி இப்போ தான் பால் வைக்குது. அதனால வந்து இந்த கருது வந்து ஈவனாக விளையணுங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னா இதில் மீன் அமிலமும் பஞ்சகாவியாவும் இருக்குது. இது வந்து 1/2 லிட்டரு. இது 16 லிட்டர் டேங்கு. இந்த 16 லிட்டர் டேங்க்கு இது 1/2 லிட்டரை மிக்ஸ் பண்ணி இதில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இது கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இதுக்கு ஊட்டச்சத்தாக எடுத்துக்கிட்டு கருது வந்து ஒரே ஈவனாக விளைஞ்சிடும். நம்ம அறுக்கும்போது பதிர் இல்லாத நெல் வந்து ஒரே ஈவனாக விளைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும். நிறைய கருது பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே விளைஞ்சிருக்கு. நிறைய கருது இப்போ தான் பால் பிடிக்கிறது அளவுக்கு இருக்குது. இப்போ அதனால தான் இது ஊட்டச்சத்தாக கொடுக்குறோம். மீன் அமிலமும் பஞ்சகாவியாக கொடுக்குறோம். 16 லிட்டரு தண்ணிக்கு 1/2 லிட்டரு இதை கலந்து அடிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஏக்கர் பக்கம் இருக்கும். இது ஒரு 8 டேங்க் இது அடிக்க போகிறோம். இதுக்கு 8 டேங்க் பக்கம் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 டேங்க் தண்ணி ஊற்றிடணும். அது எதனாலன்னா அந்த டீப் வழியாக தண்ணி போயிடணும். மருந்து ஊற்றினீங்கன்னா டீப் வழியாக வெளியே போயிடும். மருந்து எல்லாமே அந்த எஃபெக்ட் பூரா அதில் போயிடும். அதனால வந்து ஃபஸ்ட்டு 1/2 டேங்க் இதில் தண்ணி ஊற்றிருக்கணும். 1/2 டேங்க் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம்.
இப்போ வந்து இதில் இந்த மீன் அமிலத்தையும் பஞ்சகாவியத்தையும் இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் இது மேலே கலெக்ட் ஆகும். ஏற்கனவே இந்த வயல் நம்ம வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னே பார்த்தோம்னா அப்படியே மஞ்சளாக ஆயிடுச்சு. அப்படியே மஞ்சளாக வந்து காவியாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம்னா அது எதனாலன்னா வேரழுகல் நோய், வேரழுகல் நோயினால மஞ்சளாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ணோன்னா சூடோமோனஸ் அது ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பசுமையாக வந்துடுச்சு. நல்லாவே பசுமையாகவே ஆயிடுச்சு. அந்த மஞ்சள்லாம் மாறி பசுமையாக ஆயிடுச்சு. அந்த ஒரு வயல் நோய் தாக்கிறதுக்கு காரணம் மண்ணோட வளமும் தான். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து பஞ்சகாவியாவும் மீன் அமிலமும் அடிக்கிறோம். இதில் என்ன பெனிஃபிட்னா அதில் வந்து ஊட்டச்சத்து இருக்கு, பேரோட்ட சத்து, நுண்ணோட்ட சத்து 2 இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு அந்த பயிர் வந்து நல்லா வந்துடும். இந்த ஸ்ப்ரேயர் வந்து நார்மல் ஸ்ப்ரேயர் கிடையாது, ஹை ஸ்பீடு ஸ்ப்ரேயர். ஹை ஸ்பீடு ஸ்ப்ரேயரும் போது நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது தாராளமாக வந்து செடி மேலே நல்லா அந்த ஸ்ப்ரே பண்ணுற மருந்து வந்து நல்லா படும். பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், கருதும் ஈவனாக விளைஞ்சுது. இப்போ நெல் நம்ம ஒரு 2 டேஸ் பிஃபோர் அங்கே அடித்தோம். அந்த நெல்லை பக்கத்து வயல்காரர் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல ஈல்டு நல்லாவே இருக்குன்னாரு. நம்ம இது ஆர்கானிக்காக கொடுக்கும்போதே இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மண்ணோட வளத்தை மாற்றிட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இந்த வயலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த வயல் வந்து ஒரு மாதிரி கலர்லேயே இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கும். எப்பயுமே ஒரு வயலை நஞ்சை ஓட்டினாதான் அந்த வயல் வந்து மட்டமும் ஆகும். அந்த கோரை, அருகம்புல் இதெல்லாம் அழியும். நஞ்சை ஓட்டும் போது வந்து வயல் வந்து ஒரு சீர்திருத்தம் ஆகும். அடிக்கடி எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நஞ்சை ஓட்டுறதுக்கு நல்லது. வயலை பிஞ்ச பயிர் பண்ணுறோம்னா பயிரும் மாறி மாறி பண்ணுறது ரொம்ப நல்லது. அனைவருக்கும் நன்றி. விவசாயம் வளர்க, விவசாயி வாழ்க. நன்றி.